ஆன்மா அருங்கோண சக்கரம். இதிலிருந்து ஒரு முக்கியமான தியானத்து சம்பந்தமாகவும் இந்த உலகம் நன்மை அடைய வேண்டும் சம்பந்தமாகவும் நம்ம நிறைய வகுப்புகளையும் நிறைய அதுக்கான முன்னெடுப்பையும் தான் எடுத்து நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கன்னியாகுமரியில் நம்ம இருக்கிறோம். கன்னியாகுமரியில் உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய வரலாறுகள், இதோட உண்மைத்தன்மை தெரியும். முக்கடல் சங்கமிக்கிற இடம். காலையில் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்குன்னு இங்கே வருவாங்க. இந்த பகவதி அம்மன் கோவில் இருக்கிற இடம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதுக்குரிய விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்படி அனைத்து செயல் வடிவமும் இருக்கிற இடமாகத்தான் இந்த இடம் இருந்துகிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில இந்த பாறை விவேகானந்தர் பாறை உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள அந்த அம்பாலோட பாதம் இருக்கிறது தெரியும். அதை சுற்றுலா தலமாக எத்தனையோ மக்கள் பார்க்குறாங்க. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. வெகு சிலர் தியானம் பண்ணுறாங்க, வெகு சிலர் சுற்றி வர்றாங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த பாறையோட உண்மைத்தன்மையும் இந்த பாறையில் நடந்த அதிசயம் என்ன? விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இந்த பாறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போது அவரே கடலில் குதித்து நீந்தி போய் அந்த பாறையில் உட்காந்து 3 நாள் தவம் செய்து அவருடைய செயல் வடிவம் என்ன கிடைத்தது, அவருடைய அனுபவத்தை அவர் கூறியிருக்கிறாருன்னா, எதற்காக நம்ம இந்த அவதரிச்சிருக்கிறோம், ராமகிருஷ்ணரை எதற்கு சந்தித்தோம், காளியை எதற்கான காளி வழிபட்டோம், எதற்காக இந்த நரேந்திரன் என்ற பெயர் கொண்ட ஒருவன் விவேகானந்தனாக எதற்கு மாறப்பட்டான் அப்படிங்கிற அந்த குறிப்பு. நீ என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, வெளிநாடுகளில் போய் இந்த நம்ம நாட்டுடைய நம்மளுடைய ஒட்டுமொத்தமான நம்ம நாட்டுடைய பிரதிநிதியாக நம்மக்கிட்ட இந்த தேசத்தில் இருக்கிற நல்ல செயல்பாடுகளையும் இந்த இறை செயல்பாடுகளையும் நமக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவத்தையும் நீ உரைக்க வேண்டும், நீ பேச வேண்டும். உன் நாவிலிருந்து சரஸ்வதியே நேரடியாக ஒரு செயல்பாடுகளை செய்வாய் என்று 100% உண்மையாக தியானம் பண்றவங்களுக்கு தெரியும். அதுதான் அவருக்கு அந்த பாறையிலேருந்து மெசேஜ் கிடைக்கப்பட்டது. அதை தான் எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் சிக்காகோவில் முதல் உரையா இருக்கட்டும், அவர் பேசிய அத்தனை உரைகள்லையும் இந்த மாதிரி செயல்பாடு தான் நடந்துச்சு. அப்ப இந்த பாறைகள்ல இந்த விவேகானந்தரோட செயல் வடிவத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு போகும்போதும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த பாறையில தான் சந்திச்சிருக்கிறோம். அப்ப இந்த பாறைக்குள்ள இன்னைய வடிவத்துல என்ன இருக்குன்னா, இந்த பாறை சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பயுமே போற ஆற்றல் அப்படிங்கிறது இல்லைங்க. சிவபெருமான் நேரடியாக தவம் புரிந்து கொண்டே இருக்கிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துக்குள்ள என்ன நிகழும் அப்படின்னா, இந்த ஒரு புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்துக்கே இந்த கன்னியாகுமரி பாறை ஒரு புனிதமான இடம். முதல்ல மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு புனிதமான இடம். அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம நாட்டுக்கு பார்லிமெண்ட், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு இடம், அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை, இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய உயர்ந்த சக்திகள் ஒன்று கூடுறதுக்கான இடம் தான் இந்த இடம். உயர்ந்த யோகிகள், நூற்றுக்கணக்கான சக்தி படைத்த ஆயிரக்கணக்கான பேர்கள் எப்பொழுதும் ஒரு தவம் செய்கிற ஒரு பெரிய யோகியை அவரை கண்டுகரிச்சு அவரோட உட்கார்ந்து தவம் செய்து ஒரு உரையாடுற இடமும், அடுத்தடுத்தது நீங்க என்ன நிகழ்த்த வேண்டும், அடுத்தது யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் பிறப்பெடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படக்கூடிய இடம் இந்த பாறை. இந்த பாறையிலிருந்து தான் நிறைய யுக மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். பல யுகங்களாக சிவபெருமான் இந்த பாறையை விட்டு அகலாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே அவர் குடிகொண்டு எனி டைம். நான் பார்த்துருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்த சக்திகள் வரும் போகும், இப்படிதான் நான் பார்த்துருக்கேன். எனி டைம் ஒரே இடத்துல ஒருத்தர் எப்பயுமே தவத்தில் ஆழ்ந்திருக்கிற இடம் அந்த இடம். இது ஒரு கடவுளோட மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, கடவுளோட ஜங்ஷன் சொல்லுவாங்க. உயர்ந்த சக்திகள் அனைவர்களும் சந்திக்கிற இடம். இதுக்கும் நேரடியாக ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப இந்த இடத்த எவ்வளவு புனிதமா நம்ம பார்த்துக்கணும், எவ்வளவு உன்னதமா பார்த்துக்கணும். அப்ப விவேகானந்தருக்கு கூட நீ பிறந்திருக்கிற, நீ பெரிய தெய்வீகவான், நீ பெரிய துறவி, நீ பெரிய இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இருந்து தான் அவருக்கு உணர்த்தப்பட்டுச்சு. என்ன உணர்த்தப்பட்டுச்சு? நீ அமெரிக்காவுக்கு போகணும், இந்த வேலை செய்யணும், நீ என்ன செய்யணுங்கிறத அவர் செய்த 40 ஆண்டுகள், அந்த 40 ஆண்டுகளுக்குள்ள 40 வயசை கடக்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்த அத்தனை பணிக்கும்
முதல்ல ஒரு சினாப்சஸா அவருடைய வேலையை வந்து ஒரு முழு கதையை ஒரு 10 லைன்ல கொடுக்கப்பட்ட அந்த விஷயம் வந்து இங்க தான், இந்த பாறையிலேருந்து தான். அதே மாதிரி என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், எதற்காக இந்த செயல் கிடைச்சிருக்கு, என்ன தியானம் கிடைச்சிருக்கு, நீ என்ன பணி செய்ய போற அப்படின்னு கிடைச்சதும் இந்த இடம் தான். என் மாதிரி கிடையாது, இன்னும் என்ன மாதிரி இங்க நீங்க யாரெல்லாம் ஜீவசமாதியில இருக்கிற நிறைய யோகிகள் சித்தர்கள்னு சொல்றீங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கும் இங்க இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க இருந்து அந்த செயல்ல இருந்து தான் இந்த மனித உடல்ல இருந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்போ இல்ல மனித உடல் பிறக்காமையே இன்னொருத்தருடைய இருந்து பணி செய்யறதோ அது எல்லாமே இந்த இடத்துல இருந்தா கிடைக்கப்பட்டது. அந்த 7 திரைன்னு சொல்லியிருக்கிற வள்ளலார் சொல்லியிருக்கிற இடமும் இந்த இடம் தான். அந்த 7 வண்ணங்கள் 7 ஜோதி அந்த மாதிரி இருக்கிற அனைத்து ஒரு 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 மெகா ஒரு யோகிக்கான ஒரு தவம் பண்ற ஒரு மெடிடேஷன் பண்றவனுக்கு தன்னுடைய உன்னதமான ஒரு இடம் எது அப்படின்னா இந்த இடம் தான். வாழ்நாளில் யாராலையும் கண்டுகளிக்க முடியாத எந்த இடத்தையும் நீங்க அறுதிட்டு எத்தனையோ இடங்களுக்கு போனாலும் ஒரு கம்ப்ளீட்டா எனி டைம் ஒரு கடவுள் பியூரா சிவன் அப்படிங்கிற அந்த சக்தி எப்பொழுதுமே ஒரு மெடிடேஷன்ல இருக்கிற ஒரு இடம் இந்த உலகத்துல எங்க இருக்குன்னா இந்த கன்னியாகுமரியில இருக்கிற முக்கடல் அந்த பாறை தான். இந்த பாறையில எண்ணற்ற அதிசயங்கள் எண்ணற்ற சக்தி கொண்ட அந்த செயல்கள் செயல்படுகிறது. ஒவ்வொரு யுகம் நீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போகலாம். நம்ம பார்த்தது அங்க இருக்கிறது நடக்க போறது அடுத்தடுத்து நடக்கும். நம்ம வந்து சொல்றது எல்லாம் அடுத்த செக்ஷன்ல நடக்க போகுதுன்னு நான் வந்து சொல்றேன், முன்கூட்டியே சொல்றேன். இந்த மாதிரி இப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு யுக மாற்றமும் இந்த கன்னியாகுமரி பாறையிலிருந்து தான் நிகழ்த்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு சித்தர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருந்து தான் வழங்கப்படுது. ஒவ்வொருத்தரும் சூட்சமத்துல உடல் இல்லாம வந்து இந்த இடத்துல இருந்து அனுமதி பெற்று தான் அடுத்த வேலை என்ன செய்யணும்னு செய்யறதுக்கு கேட்டு போறாங்க. மனிதனாக பிறந்த நீங்க நான் யாருன்னு தெரியாம அங்கங்க சுத்தி தெரிந்தா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை உணர்ந்து ஒருத்தன் தியானம் பண்ணி ஒருத்தன் ஒரு தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த இடத்துல இருந்து பெற முடியும். இந்த இடம் வந்து ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இடம். அப்ப இந்த இடத்துக்குள்ள பேர் உண்மைகளும் பேர் அதிசயங்களும் பேர் சக்தி கொண்ட இடமாக இந்த இடம் திகழுது. அப்ப இந்த இடத்த நம்ம எப்படி பார்த்துக்கணும்? இப்ப எனக்கு கொடுத்திருக்க வேலை என்னன்னா, இந்த இடத்தில் நேரடியாக சிவபெருமான் தவம் செய்கிறார். பல யுகங்களை மாற்றம் செய்யப்பட்ட இடம். மனிதர்களுக்கு இந்த இடத்திலிருந்து ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஞானத்தை கொடுக்கிற கடவுளே இங்கதான் இருக்கிறார் அப்படிங்கிற இடமா இருக்கு. அப்ப உண்மையான இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இறைவனை தேடுகிறார்களோ யாரெல்லாம் தவம் பண்ணுகிறார்களோ அவர்கள் இந்த இடத்தை ஒரு புனித இடமாக கருதி அவர்கள் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இடமும், அதே மாதிரி இந்த விவேகானந்தர் பாறை இந்த பகவதி அம்மனுடைய பாதம் இருக்கிற இடம்னு இந்த வரலாற ஒட்டுமொத்தமான அனைத்து வரலாறுகளையும் தவறாக சித்தரிக்கப்பட்டு ஏதோ பல கதைகள் இந்த பாறைகளை பத்தி இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஒரு யுகம் மாற்றத்துக்கு ஒரு பியூர் கடவுள் நேரடியாக தவம் செய்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை யுக மாற்றம் நடந்தாலும் எத்தனை ப்ராசஸ் நடந்தாலும் இந்த இடத்துல இருந்து துவங்கப்படும். இது சத்தியம், இது உண்மை. அடுத்தது இந்த நான் பேசுற இந்த நாள்ல இருந்து சொல்றேன், அடுத்தடுத்த செக்ஷன்ல இந்த இறை சார்ந்து மாற்றங்கள் எல்லாமே இந்த பாறையிலிருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கப்படும். எனக்கு இந்த பாறையிலிருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துல நிறைய மாறப்போகுது, நிறைய செயல்கள் சந்திக்க போறாங்க. அதுக்கான வடிவம் இங்கிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு நாள் நம்மளுடைய பிரயாணங்கிறத தாண்டி நம்மளும் ரெகுலரா ஒரு மனிதன் ரெகுலர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போக மாட்டோம். இந்த பாறையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை வந்து பெரிய வேலை. அந்த வேலையை தீவிரமாக முன்னெடுப்பு செய்வோம். அதை நீங்க வந்து பார்த்துக்கணும். அப்ப இந்த பாறை கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் நம்மளுடைய ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே சொல்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே சொல்றோம். இந்த இடத்த உங்களுக்கு இடத்தோட முழு செயலும் 100% தெரியாது. தெரியறதுக்கான வாய்ப்புகள நீங்க தொல்லியல் துறையோ இல்ல பெரிய விஞ்ஞானியோ இல்ல இந்த நாட்டோடைய உயர்ந்த இருக்கிற அந்த அதிகாரியை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணீங்கனாலும் கண்டுபிடிக்க முடியாது. தன்னை உணர்றது அப்படிங்கிற அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு மனிதன் 10 பிறப்பு எடுக்கணும். மரணம் இல்லாத பெருவாழ்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் 6-7 பிறப்பு எடுக்கணும். அப்ப
ஒரு சாதாரண வடலூருக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தை ஒரு சாதாரண மனிதர்களால அந்த வடலூர்ல இருக்கிற ரகசியத்தை பல பேர் அறிந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. பல பேர் அதை சாதாரணமா அந்த வடலூரையும் அந்த வடலூர்ல இருக்கிற விஷயத்தையும் கையாளுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த இடத்த பத்தி அறியறது அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. அறிந்தவங்க தெரிந்தவங்க அந்த இடத்தை பத்தி ஏதாவது குறிப்புகள் கொடுத்தா அதை பின்தொடர்ந்து அந்த இடத்தை நல்வழிப்படுத்தினா அந்த உலகத்துக்கும் அந்த சுத்தி இருக்கிற பகுதிக்கும் நல்லது நடக்கும். இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். இப்ப இந்த மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் ஒரு பெரிய பரிசீலனை என்னன்னா, ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறது பெரிய நிறுவனம், பெரிய மடாதிபதிகள், பெரிய சாமியார் கூட்டம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்டவங்க கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உயர்ந்த சக்திகள் ஒரு செயல் வடிவத்துல அவங்களுடைய அனுமதியோட ஒரு பெரிய தியானத்தை, ஒரு சாமானிய மனிதனுக்கு கிடைக்காத ஒரு தியானம், ஒரு பெரிய தியானம் அங்கிருந்து பெறப்பட்ட ஒரு கூட்டம் தான் நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய ப்ரொஃபஷனலும் ஒரு தவம் பண்றவங்க. தவத்துல தன்னுக்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கம், நான்லாம் எப்படின்னா நிறைய தீய பழக்க வழக்கங்கள், தீய வேலைகள்ல சின்ன சின்ன தெரியாம அறியாமையில மாயையில அப்படி இப்படிலாம் வாழ்ந்து ஒரு நல்வழிப்படுத்தப்பட்ட இடம் எதுனா தியானம். ஒரு தன்னுடைய பழக்க வழக்கம், பிஹேவியர், பேச்சு, குணாதிசயம் இதெல்லாம் மாத்திக்கிட்ட இடம், தன்னையே ஒரு ஒழுங்குபடுத்திக்கிட்ட இடம் தியானம். அப்ப இந்த தியானத்துக்குள்ள நம்மளை தேடி வர்ற பல மாணவர்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, அட்வைஸோ இல்லை ஏதோ கடவுள் புராணத்தையோ சொல்லல. நீ இந்த தியானத்தை மௌனத்தை மேற்கொள்ளும் போது உனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இப்ப இந்த இடத்துக்குள்ள எப்படிங்க மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு சராசரி மனிதர்களுக்கு பெரிய உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆழ்நிலை தியானம் கிடைக்கும். ஒரு ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிறது என்ன அதோடைய மீனிங்னா, ஒரு மனிதனுக்கு இடுப்பு பகுதியிலிருந்து அந்த ஆழ்நிலைக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு எங்க உருவாக்கப்படும்னா இதய பகுதியில நடக்கும். அந்த இதய பகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்படும் போது அந்த இதயம், அந்த மனம் நிக்கிறதுக்கான வாய்ப்பு, எண்ணமே இல்லாத ஒரு மனிதன் மாறுவதற்கான இடமாக இந்த இடம் இருக்கு. அப்ப அங்க மனம் தீவிரமாக அங்க வேலை செய்யறது தடுத்து நிறுத்தப்படுது. மனம் எப்படிங்க தடுத்து நிறுத்தப்படும்னா, இதய பகுதிக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்பட்டா அது தியானம் என்பது மௌனத்துல அது உணர்ற செயல். இது பாடமா எடுக்கிற செயல் கிடையாது. அப்ப அந்த இதய பகுதியில பெரிய மாற்றம் ஏற்படும் போது அங்க மனம் நிற்கும் போது அவருடைய ஒட்டுமொத்தமா அவர் ஒரு காலி பாத்திரமாக ஒன்றும் இல்லாத தன்மைக்கு மாறப்படுகிறார். அங்க என்ன ஆகிறது, அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எண்ணம் இல்லாத ஒரு மனிதனாக மாறுறார். அப்ப எண்ணம் இல்லாத ஒரு மனிதனாக மாறும்போது அவர்கிட்ட நீங்க எத்தனை முறை எந்த பொருளை கொண்டு கொடுத்தீங்கனாலும் அவர் விரும்ப மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சாமியார்களா இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மடாதிபதியா இருந்திருக்காங்க. ஒரு பொருளை கொடுத்தா அவங்க ஒரு பொருளை வாங்கிக்குவாங்க. ஆனா இந்த ஆழ்நிலை தியானத்துக்கு போனவன் ஒரு பொருளை அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மனிதனாக இருக்கப்பட்டவன். என்னையே வச்சு சொல்றேன், நான் மனிதனாக எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுவேன், எந்த பொருளை பார்த்தாலும் அடையணும்னு நினைப்பேன். எனக்குன்னு பல லட்சியங்களை வச்சிருப்பேன். இந்தியாவில் எனக்கு பிடிச்ச எனக்கு ரோல் மாடலா ஒரு 6-7 பேர் இருக்காங்க. உலகத்திலே எனக்கு பிடிச்ச ரோல் மாடலா ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த ஒரு 17-20 பேரை வச்சுக்கிட்டு தான் என் வாழ்க்கையில இவங்கள மாதிரி வந்துடணும், இந்த மாதிரி வந்துடணும். அவங்கெல்லாம் யாருன்னா யாரும் ஞானி கிடையாது. கோடிக்கணக்கா புகழ் சம்பாதிச்சவங்க, கோடிக்கணக்கா பணம் சம்பாதிச்சவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நான் ரோல் மாடலா வச்சிருக்கிறேன். விவேகானந்தர் மாதிரியோ இல்ல பெரிய ஒரு துறவிகளையோ யோகியா நான் ரோல் மாடலா ஒரு நாள் கூட வச்சுக்கிட்டது கிடையாது. எனக்கு ரோல் மாடலா இருந்தவங்க அத்தனை பேருமே பெரிய செலிபிரிட்டி, பெரிய வேற மாதிரி இந்த மனித வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்த ஒரு செயல் வடிவம் கொண்டவங்க. அப்ப அந்த மாதிரி நான் வரணும்னு இருக்கும்போது எனக்கு ஒரு தியானம் கிடைக்குது. அந்த தியானத்துல நான் மாற்றம் அடைகிறேன். ஆனா மாற்றம் அடைந்தாலும் என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியல. தியானம் பிரமாதமா இருக்கு, தியானம் அற்புதமான தியானம். கடவுள் காட்சி கொடுக்கிறார், எனக்குள்ள உடல்ல மாற்றம், எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, உடல்ல புத்துணர்ச்சி, அப்படி எல்லாம் மாற்றம் இருக்கு. ஆனா அந்த ஆசை அடங்கவில்லை. ஆசையை அடங்குவதற்கும் ஆசை என்ற சொல்லை அளிப்பதற்கும் எண்ணம் என்பதை ஒரு மருத்துவரால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மருத்துவரால் இந்த உலகத்திலே ஆசை என்பதற்கு, மனம் நிற்பதற்கு எந்த மெடிசனும் கிடையாது. இந்த இவ்வளவு பெரிய இந்த உலகத்துல கண்டுபிடிப்பு நடத்துற ஒரு விஞ்ஞானியே ஆசைப்படுவார்.
அவருடைய வேலையே ஆசைதான். செவ்வாய் கிரகத்துல கண்டுபிடிக்கிறங்கிறது கூட ஆசைதான், கண்டுபிடிப்புங்கிறது கூட ஒரு ஆசைதான். அப்ப ஆசை அற்றவனாலதான் ஒரு கண்டுபிடிப்பே நிகழ்த்த முடியுங்கிறத கண்டுபிடிச்ச இடமே நான் கன்னியாகுமரி தான். ஆசை அற்று போனால்தான் ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருளை உருவாக்குதல் அப்படிங்கிறதுக்கு பொருளே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசை அற்று போய் தான் ஒரு பொருளை உருவாக்க முடியும், ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு உண்மை தன்மையான இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு அலைவரிசையில் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த உலகத்துல இந்த பாறையில சாதாரண உப்பு தண்ணி நிறைந்த 3 கடல் சங்கமிக்கிற இடத்துல இந்த பாறையில ஒரு துறவி தவம் பண்ணிட்டு போனாரு. ஒரு பாறையில ஒரு பாதம் இருக்கு, எதிரில ஒரு கோவில் இருக்கு. இந்த இடத்துல இந்த கடலை பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்து செல்ஃபி எடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடல் பக்கத்துல இருக்கிற திருவள்ளுவர் சிலை எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. போனா ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு 15 நிமிஷம் போட்ல போயிட்டு இப்படி வந்துகிட்டு இருக்கு, இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அப்படித்தான் நானும் நினைத்தேன். நான் என்ன நினைச்சிட்டு போனேன், ஒரு பாதம் இருக்கு, அங்க ஒரு துறவி விவேகானந்தர் மாதிரி ஒரு துறவி போய் உட்கார்ந்து ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறாரு, நம்மளும் போயிட்டு வருவோம்னு போனா அங்க ஆழ்நிலை தியானம் கிடைக்கப்படுகிறது. அந்த ஆழ்நிலை தியானம் என்னன்னா, நான் தியானத்துல ஒரு நல்ல அனுபவம் பெற்று இருந்தாலும், தியானத்தில் நல்ல காட்சிகளையும் நல்ல தன்னம்பிக்கைகளையும் பெற்றிருந்தாலும், எல்லா வடிவத்தையும் தாண்டி அந்த ஆசை என்ற அந்த மனம் ஒடுங்கப்பட்டது. அப்ப அங்க மனம் ஒடுங்கப்பட்டோன்னா எங்க என்ன ஆச்சுன்னா, எண்ணம் வேலை செய்யவில்லை. அங்க எண்ணமற்று போயிருச்சு. அங்க எண்ணமற்று போனோம்னா, ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், மனுஷனா ஏன் பிறக்கணும், ஏன் இன்னாருடைய தாய் தகப்பனுக்கு நான் பிறந்தேன், ஏன் இந்த ஊரில் பிறந்தேன், ஏன் இந்த மொழி பேசுகின்ற தமிழ்நாட்டில் பிறந்தேன், எதற்காக இந்த செயல், என்ன வேலைக்காக இந்த வேலையை நாம் பார்க்கிறோம் என்பதை அறிந்த இடம் கன்னியாகுமரி. இந்த இடம் நான் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டவன் அத்தனை பேத்துக்கும் இந்த இடத்தில் நிகழும். அப்ப அங்க மனமற்று போனவனுக்குள்ள மனமற்று போனவனுக்கு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் முழுக்க எல்லா மதங்கள்லையும் 1000 கோடிகள் 2000 கோடிகள் கூட சொத்து ட்ரஸ்டா இருக்கு. நிறைய மடாதிபதிகள், நிறைய மதங்கள், எல்லா மதத்துக்குள்ளேயும். ஆனால் இந்த ஆசையற்று போனவன்ட்ட என்னன்னா, அந்த மனம் இல்லாமல் போனவன்ட்ட என்ன நடக்கும்னா, எந்த நீங்க சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தாலோ, எந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாலோ, எந்த செயலை கொண்டு கொடுத்தாலோ, ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பெண் பிறந்த மேனியோடு நின்னாலோ அவன் அதை அந்த வடிவத்தில் பார்க்க மாட்டான், அந்த செயலுக்குள் போக மாட்டான். அவனுடைய செயல்பாடுகள் வேறையாக இருக்கும். அப்ப அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 1000 பெண்ணையும் அவன் பார்க்கிற விதம், காட்சிகள் வேறையாக இருக்குது. அப்ப ஒரு மனம் இருந்து தூண்டுவது வேற, மனம் இல்லாமல் இருந்து ஒரு காட்சியை பார்ப்பது வேற. அப்ப இந்த மனம் தூண்டுகிற போது ஒரு பெண்ணை பார்க்காமலே ஒரு பெண்ணை நினைச்சு கூட உணர்ச்சி வந்துடும். கனவுல ஒரு பொண்ணு இல்ல, கனவுல ஒரு பொண்ணோட சேர்ற மாதிரி இருந்தா ஒரு மனிதனுடைய நாத விந்து வெளியில வந்துடும். அங்க பொண்ணே இல்ல, அந்த நினைப்பு, அந்த எண்ண அலைவரிசையால் ஒரு பெண்ணு இல்லாத போது ஒரு பெண்ணை இணைந்தது மாதிரி கனவுலேயே ஒருத்தன் தாம்பத்திய வாழ்க்கையை பெற்று விட்டான். இந்த கோடிக்கணக்கான பெரிய இன்ஜினியர்ல இருந்து கலெக்டர்ல இருந்து எல்லா பேருக்கும் கனவில் ஒரு பெண்ணை தொடாமலே கனவில் பல பேர் தாம்பத்தியம் பண்ணவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இது என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன விஷயம் இருக்கு? நீங்க ஒரே பெண்ணோட தான் வாழ்றீங்க, ஆனா உங்க கனவு வேற வடிவத்துக்குள்ள ஒரு பெண்ணோட இணைந்தது மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணிருச்சு. அப்ப போய் இதை போய் நீங்க யார்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ணுவீங்க? இது வேணா ஜாலியா ஒரு ஜோக்குக்காக வேணா எடுத்து சொல்லலாம், இதை எப்படி நீங்க போய் எடுத்து பார்க்க முடியும்? அப்ப இங்க என்ன ஆகும், மனம் நின்றவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள் அந்த ஆசை, பாசம், உணர்வு, பற்று இதெல்லாம் சுத்தி இருக்கும். மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்பான், ஆனா அவனுக்குள் போகாது. அப்ப அங்க அந்த பொருள் சப்போர்ட் பண்ணாது. நீங்க எத்தனை ஆசைகளை கொண்டு கொடுத்தாலும் அது சப்போர்ட் பண்ணாது. ஆசையோட இருக்கிறவன்ட்ட ஞானத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. இந்த உலகம் முழுக்க தியானம் 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 தியானம்னு எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அரிசியை ஊற வச்சு
அதை இட்லி சுடுறது இருக்குல்ல, அதுவே எங்க ஊர்ல ஃபேமஸ். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் ஏதாவது தீபாவளி பொங்கலுக்குன்னா தான் இட்லியே சுடுவாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, நூற்றுக்கணக்கான வீட்டுல அரிசி ஊற வச்சிருப்பாங்க. அப்ப நூற்றுக்கணக்கான வீட்டுல அரிசி ஊற வைக்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க எங்க ஊர்ல. ஒரே நேரத்துல ஆட்டுக்கல்ல எல்லாரும் எல்லா வீட்லயும் மாவு அரைப்பாங்க. நாளைக்கு அவங்க காலையில அவங்க வீட்டுல இட்லி. அப்ப அதே மாதிரி இந்த இந்த செயல், இந்த மனம் என்ன பண்ணுன்னா, எத்தனை முறை நீங்க ஞானத்தை உள்ள பொருத்தணும்னு நினைச்சீங்கன்னா அங்க என்ன ஆகும்? சரி, உள்ள போய் அடாப்ட் ஆகாது. அப்ப அந்த தியானம் வரும், அந்த தியானத்திலே உயர்ந்த தியானம் வரும். இந்த ஆசை, இந்த மனம் ஒடுங்காதனால அது சப்போர்ட் பண்ணாது. அப்படி உள்ள போய் டச் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில ஒடியாந்து விழுது. அப்ப இந்த நூற்றுக்கணக்கான ஆசிரமங்கள்ல கோடிக்கணக்கான பேரு ஆசையோடு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க மனிதன் ஆழ்நிலை தியானத்தை, ஆழ்நிலையின் தியானம்னு பேர் கூட வச்சிருக்கிறாங்க, ஆழ்நிலை தியானம்னு கூட இருக்கு. ஆனால் ஆழ்நிலை தியானத்தை ஒருத்தரால அடைய முடியாது. அப்படி அடைந்தவன் என்ன ஆவான் அப்படின்னா, எத்தனை பொருள் அந்த அடைந்தவன் அடைகிறான் அப்படின்னா அவன்கிட்ட வெளியில என்ன போகும்னா, ஒரு பேய் எப்படி பிடிச்சிருந்தா வெளியில போகுது, ஒரு 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 வைப்ரேஷன், ஒரு ஆற்றல் எப்படி ஆறா எப்படி ஒருத்தட்ட வெளிப்படுமோ, அதே போல அந்த ஆசை, அந்த செயல், அந்த எண்ணம் எல்லாம் அப்படியே வெளியில போகுது. திருப்பி அந்த மனம் இல்லாதவன் இருக்கிறான்ல, அவங்கிட்ட நீங்க எத்தனை செயல்களை கொண்டாந்துட்டாலும் அவனை சுத்தி என்ன பண்ணுன்னா அது அடாப்ட் ஆகாம பார்த்துக்கும். மனம் இல்லாதவனுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள நீங்க எந்த பொருளையும் செலுத்த முடியாது. செலுத்தினா அது இது ஆகாது, உள்ள சேராது, சேரவே சேராது. நீங்க கோடியை கொண்டாந்து பணத்தை காலடியில வச்சாலும் என்ன செஞ்சாலும் அது உள்ள அடாப்ட் ஆகாது. அவன் தான் ஆசையற்றவன், அவன் தான் இந்த உலகத்தில் ஞானி என்று சொன்னவன். அவன் பேர்ல தான் எந்த சொத்தோ பெரிய ஏக்கரோ 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி இடமோ எவனும் எந்த வகுப்புக்கும் பணம் வாங்காம இந்த தீட்சையோ தியானத்தை கொடுத்தான்ல, அவன்லாம் யாருன்னு கேட்டனா மனமற்றவனாக இருந்து பணி செஞ்சவன். மனமற்றவனாக இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்னா எதுவுமே தேவைப்படாது. அங்க எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த நாட்டோடைய ராஜா, உயர்ந்த ராஜா 10 வண்டியில, பெரிய உயர்ந்த வண்டியில கொண்டாந்து எத்தனை பொன் பொருளை கொண்டு அவன்கிட்ட இறக்கி வச்சாலும் அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் கிடையாது. இந்த வரலாறுல கூட திருவாரூர்ல தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு 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 துறவி இருந்தார். அதுக்கு அந்த ராஜா ஏதோ ஒரு பட்டம் கொடுத்து பட்டயத்தை எடுத்துட்டு போகும்போது கூட யாருக்கு யார் பட்டயம் கொடுக்கறது, இது என்ன இது, அந்த பட்டயத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு பொருள் அவர் மறுத்துட்டாரு. ராஜாவுக்கு இல்ல நீங்க உங்களுக்கு நான் உங்களை மாதிரி ஒரு துறவியை பார்த்தது இல்லை, உங்களை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அந்த ராஜாவோட தேக்கம். ஆனா என்னன்னா மனமற்றவனுக்கு நீ எதையும் செய்ய முடியாது. அதனாலதான் உலகத்தில் சொல்லுவார்கள், கடவுளுக்கு எந்த மனிதனாலையும் எந்த பொருளையும் கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அங்க சேராது. நீ கொடுக்கறது அத்தனையும் மனதோடு இருக்கிறவன் தான் மனிதன். மனதோடு இருந்துகிட்டு பழத்தையோ பூவையோ எதை தூக்கிட்டு போனாலும் கடவுளிடம் இருந்து நீ ஆசீர்வாதத்தை பண்ணலாம், அது வேற. ஆனால் கடவுளிடம் அந்த பொருள் போய் சேராது. கடவுளுக்கு நீ எதுவும் செய்ய முடியாது. 1000 குடம் பால் ஊத்து, 1000 குடம் தயிர் ஊத்து, 1000 தோட்டங்கள்ல இந்த உலகத்துல விளைந்த எல்லா மலர்களையும் கொண்டாந்து கடவுள்கிட்ட காலடியில போட்டாலும் கடவுள்கிட்ட கொடுக்க முடியாது. கடவுள் அதை கேர் பண்ண முடியும். ஏன்னா அங்கு மனம் இல்லாதவன். மனதோடு இருக்கின்ற பொருள் இருக்கிறவர் எல்லாருமே ஒரு பொருளை இறைவனுக்கு கொடுக்க முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, இறைவனுக்கு உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்னன்னா அங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இறைவன் ஏத்துக்கிறது இல்லைங்க. நீங்களே நாளைக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் தியானத்துல ஆள் தியானம், ஆள் மனம், அந்த ஆழ்நிலை தியானம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிப்போம்னா, இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில வேணாலும் உங்களை இறக்கி விடுறேன், எந்த மூலையில வேணாலும் இறக்கி விடுறேன். ஆனா எவ்வளோ ஆசைகள், நீங்க உங்களை பார்ல கொண்டு விடுறேன், பெரிய ஒரு கறி கூடாரத்துல கொண்டு விடுறேன், உள்ள ஒரு பெண்கள் எல்லாம் பிறந்த மணியோட நிக்கிற இடத்துல நிக்கிறேன், நீங்கள் அது உங்களுக்குள்ள அடாப்ட் ஆகாது, உங்களுக்குள்ள சேராது. இந்த செல்லுக்கு இந்த சார்ஜ் பின் இல்லைன்னா சேரலன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சேராது. அங்க எல்லாம் எல்லா வேலையும் நடக்கும், ஆனா சேராது. இதுதான் மனம் இருக்கிறவனுக்கும் மனம் இல்லாதவனுக்கும் இருக்கிற விஷயம். அப்படி மனமே இல்லாத ஒரு தீவிரமான ஒரு இடம் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கன்னியாகுமரி.
பாறை. அப்ப இந்த இடத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த இடத்த ஒரு சுற்றுலா தலமாக வைத்திருப்பதோ, சுற்றுலா தலமாக இவர்கள் வருவதோ, இந்த இடத்தை அவர்கள் எதை அடைய முடியுமோ அதை அடைய முடியாது. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவத்திலிருந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, மக்கள் இந்த இடத்தை பயன்படுத்தட்டும், மக்கள் இந்த இடத்தை பார்க்கட்டும். ஆனா இது பியூரா மெடிடேஷன், தவம் பண்ற இடம். அந்த இடத்துக்குள்ள சுற்றுலாவா யாரும் மக்களை அனுமதிக்க கூடாது. அந்த இடத்த எப்படி இருக்குன்னா ஒரு புனிதமான இடம். நீங்க கடவுளை தயவு செய்து கடவுள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்க. உண்மையிலேயே இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனா இருந்தாலும், எந்த விலங்கா இருந்தாலும், ஒரு தாவரத்தை கூட தூக்கியாந்து போய் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு கூட வாங்க, உப்பு தண்ணி எல்லாம் தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த தாவரத்துக்கு வேற ஒரு விஷயம் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இது சவாலா நான் சொல்றேன், இது சவால் விடுறேன். இந்த காலகட்டத்துக்கு மேல நீங்க அந்த பாறையிலிருந்து சில அதிசயங்கள், சில விஷயங்கள் உண்மையாக பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட இடத்த என்ன பண்ணணும்னா, வெறும் தியானம் பண்றவங்க மட்டும் அந்த இடத்துக்கு அனுமதிக்கணும். தியானம் பண்ணாம சும்மா சுத்தி பார்க்கறேன், போட்டோ எடுக்க போறேன், அப்படி இப்படி அந்த மாநிலத்துக்காரங்க அதெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது. புனிதத்தோடு அந்த இடத்துக்கு நீங்க போய் 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ எந்த மொபைல்லாம் இல்லாம உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. இதுதான் முக்கியமான செயல் வடிவம். அந்த இடத்துக்கு ஒரு சிவன் பேரோட அந்த இடத்த, அந்த பாறைய நீங்க ஒரு பேர் சூட்டணும். இது உங்களுக்கு இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. இந்த உலகத்துல இப்படித்தான் விவேகானந்தரை நினைச்சாங்க. ஒரு போட்ல என்னை கொண்டு உடுப்பா படகுல அந்த பாறைக்கு போனா யாரோ ஒருத்தர் காசு இருக்கா, காசு இல்லை, இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாரு நான் கொண்டு விடணுமான்னு போயிட்டான். ஆனா இன்னைக்கு இந்த கன்னியாகுமரியில பல பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? அந்த காசு கேட்டார்ல, என்னை கொண்டு அங்க உடுப்பான்னு, காசு இல்லைன்னு அந்த போட்டுக்காரங்களாம் போயிட்டாங்கல்ல, அவங்க சங்கதி இன்னைக்கு யாரால சோறு தின்னுட்டு இருக்குன்னா அந்த துறவியால தான். இந்த கன்னியாகுமரியில ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் இந்த பாறை இல்லைன்னா இங்க கன்னியாகுமரியே கிடையாது. இந்த பாறைக்கு யார் அடையாளம்னா விவேகானந்தர். அந்த துறவிக்கு அப்புறம் தான் இந்த பாறை, இந்த செயல் எல்லாம் வேற வடிவத்துல மாறினுச்சு. அப்புறம் தான் முக்கடல், அப்புறம் தான் சூரியன், அப்புறம் தான் இந்த பாதம், எல்லாமே வேற வடிவத்துக்கு மாறினதெல்லாம் இந்த துறவிக்கு அப்புறம் தான். இங்க இத்தனை லட்சம் மக்கள் பயனடைவதும், இத்தனை செயல் வடிவங்களும் எல்லாருக்கும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தது யாருன்னா அந்த துறவி. அப்ப அந்த இடம் எவ்வளவு பெரிய உண்மைத்தன்மை இடம்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நான் சொல்றத நீங்கள் அலட்சியம் செலுத்தினா, இயற்கையாகவே நான் சொன்னத அந்த இடத்த சுற்றுலா பயணிகளிடம் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு அதுவே அந்த இடத்த புடுங்கி அதை பாதுகாத்துக்கும். நம்ம நேச்சர்லேருந்து, உண்மை தத்துவத்திலேருந்து ஒரு விஷயம் இயற்கையாக கிடைக்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சில கால வரையறை இருக்கு. அந்த கால வரையறைக்குள்ள இந்த இடம் அந்த புனிதமான இடமாக அது மதிக்கப்படணும். அது எல்லா மக்களும் பாகுபாடு இல்லாம எல்லோரும் யார் வேணாலும் போகலாம். ஆனா புனிதத்தோட போங்க. அங்க வழிபாட்டு தலமா நான் போக சொல்லல, அறிவியல் சார்ந்து, சயின்ஸ் சார்ந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மௌனமா நீங்க போங்க, சுத்தி பாருங்க, உட்காருங்க, தியானம் பண்ணிட்டு வாங்க. அது பேசுற இடம், அது செல்ஃபி எடுக்கிற இடம், போட்டோ எடுக்கிற இடம், சுற்றுலா தலம் கிடையாது. இத ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை புரிஞ்சு செயல்படணும். அது சிவன்கிறது ஒரு சயின்ஸா, ஒரு சந்திரன் சூரியன் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். நீங்க அந்த இடம், அது விவேகானந்தர்லாம் சிவனால் நியமிக்கப்பட்ட ஒரு செயல் வடிவம் தான். அதனால அந்த இடம் சிவன் சார்ந்த பாறை, சிவன் சார்ந்த இடம் தான், அதுக்கு ஒரு பெயர் சூட்டப்படணும். இதெல்லாம் அரசாங்கம் முன்னெடுத்து செய்யலைன்னா இயற்கையாகவே அதுவே முன்னெடுத்து அது செஞ்சிடும். நம்ம சொல்றது இது இயற்கையா மக்களால் இப்படி ஜனநாயக முறைப்படி நடக்கப்படணும், நடக்க வாய்ப்பு இருக்கு, இதை முன்னெடுப்பா அப்படிங்கிறதுனால நமக்கு சொல்லப்பட்டது நான் முன்னெடுக்கிறேன். இதை முன்னெடுக்கலைன்னா அதுவே முன்னெடுத்தது. ஏன்னா அது சக்தியை அதுக்கு பயன்படுத்துறது ஒரு வினாடி கூட ஆகாது. ஆனால் சக்தி வைத்திருக்கிறவன், மனம் இல்லாதவன் அப்படி செயல்பட மாட்டான். மனதோட இருக்கிறவன் தான் தன்னோட அதிகாரத்தை வேக வேகமா பயன்படுத்துவான். மனம் இல்லாத யார வேணாலும், எந்த துறவி வேணாலும் பாருங்க, அலட்டிக்க மாட்டாங்க.
ரொம்ப ரொம்ப காலத்துக்காக காத்துக்கிட்ட பேசாம படுத்து கிடப்பாங்க. எல்லா சக்தியும் விரிச்சிட்டு துண்டை விரிச்சிட்டு பேசாம இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் பக்கத்துல யார் கல்லை தூக்கி அடிச்சா கூட அவங்க வந்து அப்படியே உன்னை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஒரு துறவிங்கிறதுக்கு அதுதான். மாயம்மா இங்க வந்து கன்னியாகுமரியில வாழ்ந்த போது எத்தனையோ டீ கடையில அவங்கள வந்து அவமானப்படுத்தும் போது கூட, அசிங்கப்படுத்தும் போது கூட அந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அதுதான் அந்த மனம் ஒடுங்கினவங்களுடைய செயல்பாடுகளுக்கு இதுதான். ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாட்டம் இல்லாத என்ன இருக்கு? இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வடிவத்தை, ஒரு செயல் வடிவத்தை, ஒரு குறியீடாக இந்த இடத்தையும் இந்த கன்னியாகுமரியும் காட்டி கொடுத்துட்டு போனவங்க. அந்த செயல் வடிவத்தை எல்லாம் நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அதனால ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் பொறுப்போட நீங்கள் நாளைக்கு ஆழ்நிலைக்கு ஒரு நல்ல உயர்ந்த தியானத்துக்கு போறதுக்கும், இந்த மனதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல செயல் வடிவத்தை நீங்க பெறறதுக்கான ஒரு இடம், அது பாதுகாக்கப்படணும். அதனால ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் நீங்க இதை ஒரு முன்னெடுப்பா எடுக்கணும். இது ஒரு தீவிரமான, இது ஒட்டுமொத்தமான, இது அத்தனை சித்தர்களுடைய செயல் வடிவம், அத்தனை சிவபெருமானுடைய செயல் வடிவம், சிவபெருமானுடைய இது உண்மைக்குரிய கட்டளை. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு 15ஆம் தேதி நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அது 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எல்லா மாணவர்களையும் ஒரு கலந்துரையாடலை சந்திக்கிறோம். நம்ம எல்லா மாணவர்களும் அந்த மே 15ஆம் தேதி அன்னைக்கு நம்ம விவேகானந்தர் கேந்திரம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறோம். எல்லா மாணவர்களும் சேர்ந்து தான் இந்த விழாவை பண்றாங்க. இதுல நம்ம இவ்வளோ நாள் ஒரு வேலை செஞ்சுட்டு வேற வேற நிறைய வேலைகள் இருக்கிறதுனால ஒரு பிரேக் தேவைப்படுது. அடிக்கடி உங்களை சந்திக்க முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் பிரபஞ்சம் கொடுத்துருக்குன்னு நான் சொன்னேன். அதுல ஒரு வேலை தான் இந்த பாறையை மீட்டு எடுத்து புனிதத்துவமாக ஒரு இடத்துல தியானம் பண்றவங்கள்ட்ட கொடுக்கணும். இது சாதாரணமா நிகழ்வானா கொஞ்சம் போராடணும். இது ஒரு சுதந்திரத்துக்காக எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடணும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால அனைத்து மாணவர்களும் வியாழக்கிழமை அன்னைக்கு 4லிருந்து 8 மணி வரைக்கும், இல்லை 8:30 9 மணி வரைக்கும் ஒரு சந்திப்பு இருக்கு. அங்க அனைவருக்கும் நம்ம சந்திச்சு தியான சம்பந்தமாகவும் நம்ம கடந்து வந்த பாதைகளும் அடுத்தடுத்து நீங்க தியானத்தை எப்படி மேற்கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு செயல் வடிவமா அது இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில அந்த வாருக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ண மாதிரியே 5:45 மணிலேருந்து இந்த சூரிய உதயம் வர்றதுக்குள்ள 6:05 6:10 நம்ம ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறோம். முதல் கையெழுத்தை நம்ம போடுறோம். வியாழக்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்களோ அவங்களும் நம்மளோடு சேர்ந்து இந்த காலையில கடற்கரையில இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும். இந்த கையெழுத்து இயக்கம் மத்திய அரசும் மாநில அரசுக்கும் வைக்கிற கோரிக்கை, இந்த இடத்தை புனித இடமாக அறிவிக்கப்பட வேண்டும். இந்த இடம் ஒன்லி தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த இடத்தை ஒரு உண்மைத்தன்மையோட பாதுகாக்கப்பட வேண்டும். இது உலகத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு இது கிடைத்தது ஒரு பொக்கிஷம், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். இந்த இடத்தை நல்ல முறையில அனைத்து மக்களும் பாதுகாத்து, அனைத்து மக்களும் அனைத்து ஜாதி மதம் எல்லாம் கடந்து நல்ல ஒற்றுமையோட இந்த இடத்த பிடிச்சுக்கணும், இந்த இடத்த பார்த்துக்கணும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஒரு நல்ல தாய் தந்தை இருந்தா அந்த வீடு செழிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்தினால இந்த ஸ்டேட்டும் இந்த நாடும் செழிக்க போகுது. அதுக்கு இந்த உலகமும் இந்த ஸ்டேட்னால, தமிழ்நாடு ஸ்டேட்னால, இந்தியன் ஸ்டேட், இந்தியாவோட நாடுனால இந்த உலகத்துக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். கற்பனை கிடையாதுங்க, 100% உண்மைத்தன்மை. ஒட்டுமொத்தமான நீங்க அடையாளத்துக்கு சிக்காகோவில் இருக்கிற விவேகானந்தரோட பேச்சை எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த பாறை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எத்தனையோ பேர் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கலாம். அமெரிக்காவில் எழுத முடியாத பத்திரிகைகளை கூட தலைப்பு செய்திகள் அந்த போறதுக்கு, அந்த சிகாகோ ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு ரயில் கம்பார்ட்மெண்ட்ல படுத்து கிடந்துட்டு விவேகானந்தர் அங்க போனாரு. அடுத்த நாள் விவேகானந்தர் அந்த சிகாகோவில் பேசினதுக்கு அப்புறம் எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் அவர் தான் ஹெட்டிங். அதுக்கப்புறம் என்ன, அந்த நாடு முழுக்க முதல் நாள் படுக்க இடம் இல்லாமல் இருந்தவர் அடுத்த நாள் வந்து எப்படி ராஜா மாதிரி மாறிட்டார். அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட, எங்கிருந்து கொடுக்கப்பட்டுச்சு மெசேஜ்னா இந்த பாறை தான். இந்த
கன்னியாகுமரி பாறை தான். நீ சிக்காகோவுக்கு ஏன் போகணும், சிக்காகோவுல என்ன பேசணும், அமெரிக்காவில் நீ என்ன சொல்ல போறங்கிற செய்திய ஒரு தனி மனிதன் கொடுக்கல, இந்த பாறை தான் கொடுத்துச்சு. அப்ப இந்த பாறை நீங்க சாதாரண பாறையா நினைச்சிடாதீங்க. அங்க நீங்க சிக்காகோவில் உட்கார்ந்தது விவேகானந்தர் கூட இருந்தவர் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா இவருடைய வார்த்தையை மட்டும் நீங்க அப்ப அந்த தனித்துவம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம காலையில அதிகாலையில கையெழுத்து இயக்கம் தொடங்குறோம். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கூட தமிழர்கள் வாழ்றாங்க, இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம முறைப்படி நீங்கள் எல்லோருக்கிடமும் இந்த புனித இடமாக இந்த இடத்தை அரசாங்கம் அறிவிப்பதற்கு ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிற மாணவர்கள் இருந்த இடத்துல இருந்து கையெழுத்து இயக்கத்தை அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க தொடங்கி நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் அலுவலகத்திலேயோ நீங்க வேலை செய்யற இடத்துலையோ உங்க நண்பர்கள் இடத்துலையோ இந்த கையெழுத்தை வாங்குங்கள். வாங்கி முறைப்படி எங்கே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிடுறோம். தயவு செய்து இந்த உலகத்திலேயே சரித்திர வாய்ந்த செயலில் ஆன்மா அருங்கோண சக்கரத்தின் மாணவர்கள் இருப்பார்கள் நான் சொல்லியிருக்கிறேன். முதல் சரித்திர வாய்ந்த செயல். ஒரு மனிதன் சக மனிதன்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனிதன் ஒரு சித்தர்கிட்டையோ ஒரு சிவன் கிட்டையோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது உன் பரம்பரைக்கே கிடைச்ச விஷயம். 1000 கோவில் கட்டி நீ அடைய வேண்டிய நன்மைய இந்த கையெழுத்து இயக்கத்துல நீ அடைஞ்சிருவ. உன் பரம்பரைக்கோ உன் குடும்பத்துக்கோ ஏதாவது நீ ஒரு நன்மை செய்யணும்னா, இந்த பாறை மீட்டப்பட்டது, இந்த பாறைக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது, இந்த பாறை உண்மைத்தன்மையில் வெறும் மனிதர்கள் போய் ஒரு சுற்றுலா தலம் கிடையாது, பியூர் தியானத்துக்கான ஒரு இடம், ஒரு தியானத்துக்கான ஒரு மையம், இது பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த செயல் கிடைக்கப்படும் போது உன் சங்கதிக்கு கிடைத்த ஒரு சுதந்திரம். உண்மையான அந்த தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக போராடும் போது இன்னைய ஜெனரேஷன்ல உள்ளவங்க அந்த சுதந்திரத்தை பற்றி தெரியாது. அது போலதான் இது இந்த பாறைக்கு கிடைக்கிற சுதந்திரம் ஒட்டுமொத்தமான தியானம் பண்ற அத்தனை ஆன்மாக்களுக்கும் கிடைக்கப்பட்ட சுதந்திரம். அதனால இந்த கையெழுத்து இயக்கத்தை தீவிரமாக நடத்துங்கள். உங்கள் கூட எந்த வடிவத்திலேயாவது யோகிகள் சித்தர்கள் துணையாக வருவார்கள். இதை அலட்சியம் செய்பவர்களுக்கு அவர்கள் பாடம் நடத்துவார்கள். யாராவது ஏதாவது சொன்னா இந்த காதுல விட்டு அந்த காதுல போய்கிட்டே இருங்க. உங்களோட வேலையை செய்யுங்க. விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த இடம் ஒரு தியானம் பண்ற இடமாக மாற்றணும். அதுக்கு அரசாங்கத்திட்ட எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு நீங்க உங்களுடைய கையெழுத்தை, நீங்க விருப்பம் இருந்தா உங்களோட கையெழுத்தை கொடுங்கன்னு அன்பா கேளுங்க. அவங்க போடலையா, பரவாயில்ல, அடுத்தது. ஆனால் இந்த பணியை முன்னிருந்து நீங்கள் நடத்தப்பட வேண்டும். அதுக்கு ஒரு என்ன மாதிரி இந்த இடத்த உள்ள இருக்கிற செயல் வடிவம் அப்படிங்கிறது பேப்பர்ல அதுக்கு வார்த்தையா நம்ம கொடுத்துருவோம். நீங்க ஒவ்வொரு மாணவர்களும் தயவு செய்து இதை செய்யணும். இது ஒரு மிகப்பெரிய செயல். இதுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கலைன்னா நான் சொல்லியிருக்கிறதான், அதிகபட்சம் 48 நாளுக்குள்ள இதுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கலைன்னா இயற்கையாகவே இந்த இடத்த அது எப்படி கையாகப்படுத்தணுமோ, அது எப்படி மாத்திக்கணுமோ அதோட வேலையை மாத்திக்கணும். சிவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் அவங்க அதோடைய ரியாக்டுக்கு அப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்ல வேண்டியத ரொம்ப சொல்லிட்டேன். குழந்தை மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். இது நடக்கும். அரசாங்கம் கையெழுத்து போடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் என்ன நல்ல காரியத்துக்கு தான் நம்மளும் போறோம். நம்ம எந்த கடவுள் பரப்புரையோ மத பரப்புரையோ இதுக்குள்ள இல்லை. எல்லா மனிதனும் நல்வழியோடு நல் செயலோடு நல் செயலை காக்க வேண்டும். மீண்டும் சொல்லியிருக்கிறேன், இந்த பாரத தேசம் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். தமிழ்நாடும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். தமிழ்நாடு நல்வழியையும் நல் பாதையும் காட்டும். தமிழர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல செயலுக்குரியவர்கள் என்பதும் இந்த பாறையிலிருந்து ஒரு பெரிய செயலாக மாறுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இந்தியர்கள் மேலையும் ஒரு பெரிய மரியாதையை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எல்லா காலகட்டத்திலையும் துறவிகள் நம் தேசத்தை நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்குள்ள சாதிகளையும் மதத்தையும் கடவுள் பேரையும் சாயத்தை பூசி அதை உண்மைத்தன்மையை நீங்கள் கொண்டாடாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த உண்மைத்தன்மையை பார்க்காம நீங்க போய் மறைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்குள்ள நீங்களா அரசியல் பண்ணிக்கிறீங்க. இதுக்குள்ளெல்லாம் அரசியல் பண்ணாதீங்க. இதெல்லாம் இயற்கையோடைய இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் நன்மை அடையணும். நன்மை அடைய வேண்டிய நேரம்.
அதனால அது உணர்ந்து எல்லோரும் பணி செய்ய வேண்டும். இது கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற எந்த தலைவர் கையெழுத்து போட்டாலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த தலைவர் வாழ்க்கையிலும் ஒரு வரலாறு தான், ஒரு பெரிய மைல்கல் தான். நான் சொல்லிட்டேன், 1000 கோயில் கட்டியதற்கு சமம். தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினார்ல, அதோடு அது மாதிரி 1000 கோயில் கட்டினா எப்படி இருக்கும், அதுக்கு மாதிரி தான் இந்த இடம். ஏன்னா இந்த இடம் உண்மையாகவே பிரபஞ்சத்தின் பேராற்றல் பேர் சக்தி கொண்ட இடம். இது சக்தியும் நீங்க பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலோடு 15ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4 மணிக்கு எல்லா மாணவர்களையும் சந்திக்கிறோம். நம்ம ரெகுலர் கிளாஸஸ் கிடையாது, ரெகுலர் சந்திப்பு இல்லாதனால அன்னைக்கு ஒரு முக்கியமான சந்திப்பை நம்ம சந்திக்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஒரு பெரிய பணிகளை வெள்ளிக்கிழமை காலையில 16ஆம் தேதி நம்ம இந்த கடற்கரையில கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய மாணவர்கள் எல்லா இடத்திலையும் இந்த கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கிற அந்த விவேகானந்தர் என்ற பாறையை ஒரு சிவனுடைய இடமாக, ஒரு புனித தலமாக அரசாங்கம் அறிவித்து சில வரையறைகளை கொண்டு வந்து அந்த இடத்தை ஒரு நல்ல தன்மைக்கு, நல்ல செயல் வடிவத்துக்காக மாற்ற வேண்டும். அதுதான் நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய செயல் வடிவமாக நீங்கள் எல்லோரும் இந்த வேலையை செய்யணும். நீங்க செய்வீங்க, உங்களை செய்ய வைப்பாங்க, அதுக்கான வேலை நடக்கும். தயவு செய்து இதை உணர்ந்து செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலைக்குள்ள போகும்போதே உங்களுக்கே தெரியும். பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம்.